மாண்புமிகு பேரவைத் தலைவரே வணக்கம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை இரண்டாவது முறையாக இந்த பேரவைக்கு அனுப்பி வைத்த தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி, இன்னைக்கு இந்தியா திருநாட்டில் சுகாதாரத்துறையில் சாதனை படைத்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் எங்க குடும்ப தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸை வணங்கி, சட்டமன்ற குழு தலைவர் பசுமை தாயகத்தின் தலைவர் அந்நியர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும், இங்கே அவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர்களுக்கும், முன் வரிசையில் அமர்ந்திருக்கும் கட்சி தலைவர்களுக்கும், சகா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், என்னை கூட்டணி கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், எங்க மாவட்ட மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் சி சண்முகண்ணன் அவர்களுக்கும், மற்றும் கூட்டணி கட்சி அனைத்து தலைவர்களுக்கும், பாட்டாளி சொந்தங்களுக்கும், என்னை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் எங்க வாக்காளரை பாதங்களை தொட்டி வணங்கி, இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் அமர்ந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்களும், பல்கலைக்கழகங்களுக்கும், அரசு அலுவலகங்களுக்கும், பொது நிறுவனங்களுக்கும் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளுக்கும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை வற்புறுத்தும் தமிழக அரசின் தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் சார்பில் வரவேற்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறது. தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, நிறைவில் தேசிய கீதம் என்ற நடைமுறைதான் பின்பற்றப்படுகிறது. அதே நிலையில் தொடர்வதற்கு மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும். வலிமையான ஜனநாயகத்தின் அடையாளம் மாநிலத்தின் குரல். மத்திய அரசு மதிப்பதுதான் தமிழ்தாய் வாழ்த்தின் பாடலை முதலில் பாட வேண்டும் என்பது தமிழரின் உணர்வோடு தொடர்புடைய விஷயமாகும். அதை மத்திய அரசு மதித்து தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தி பாடலை பாட மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும். இந்த நிலைப்பாட்டை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் நடைபெறும் பொது நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தெளிவான நிலைப்பாடு ஆகும். அந்த வகையில் தமிழக அரசின் தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகிறது. தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக ஆளுநர் தான் உள்ளார். பல்கலைக்கழகத்தின் ஆளுநராக பங்கேற்க நிகழ்ச்சிகளில் ஆளுநர் தான் உள்ளார். பல்கலைக்கழகத்தின் ஆளுநராக பங்கேற்க நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் தான் முதல் பாடப்பட வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை இருந்து கட்டாயப்படுத்தப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த தீர்மானத்தை பல்கலைக்கழகம் பின்பற்றுமா என்பது மிகப்பெரிய வினாதான். இந்த நிலையில் மற்ற பல்கலைக்கழகங்களும் நிர்வாகம் மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். அதற்காக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இது தொடர்பாக நிறைவேற்றப்படும் சட்டத்தை எதிர்த்து இந்த கருத்துக்களை எல்லாம் வேறு நிகழ்வின் போது நீங்க விளக்கமா பேச இந்த தீர்மானத்தை வரவேற்று மட்டும் நீங்க பேசும்படி கேட்டு நிறைவேற்ற சட்டத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் விரைவில் தீர்ப்பு பெற்று பல்கலைக்கழக துணைவேந்தராக அரசு நியமிக்க வேண்டும். இந்த தீர்மானத்தை நிறைவேற்றப்படுவதை தொடர்ந்து மத்திய அரசிடம் தமிழக அரசு பேச்சு நடத்த வேண்டும். தமிழக அரசு நடைபெறும் அனைத்து பொது நிகழ்ச்சிகளும் தமிழ்தாய் வாழ்த்தை தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி புதிய சுற்றறிக்கை வெளியிடும்படி மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதே வேளையில் அது மத்திய அரசு மதிக்காவிட்டால் தனி சட்டம் கொண்டு வந்து தமிழை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்று அமைகிறது. நன்றி, வணக்கம்.